சொந்தங்களுக்கு வணக்கம். பாருங்கள், இங்கே கத்தாரில் பார்த்தீங்கன்னா இங்கே சுற்றுச்சுவர் கட்டுறாங்க. பாருங்கள், சுற்றுச்சுவர் கட்டினதுலே கட்டுற காசு நம்மக்கிட்ட இருந்துச்சுனாவே நம்ம ஊர் நல்ல வீடே கட்டிடலாங்க. அவ்வளோ பெரிய அவ்வளோ பெரிய காம்பவுண்டு, அவ்வளோ பெரிய சுற்றுச்சுவருங்க. இதெல்லாம் நம்ம ஊரில் இந்த காசு இருந்துச்சுன்னா பெரிய வீடே கட்டிடலாம். பாருங்கள், தெரியுதுங்களா? அதே மாதிரி இவங்கெல்லாம் நல்ல காஸ்ட்லி கார் தான். பென்ஸு, BMW, லக்ஸஸு, லேண்ட் க்ரூசரு, எல்லாம் காஸ்ட்லி கார் தாங்க. ரேஞ்ச் ரோவரு எல்லார் வீடுகள்லேயும் கண்டிப்பாக காஸ்ட்லி கார் கண்டிப்பாக நிற்குங்க. அப்படியே பேக் சைடில் காமிக்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு எல்லார் வீட்லேயுமே காஸ்ட்லி கார் தான். புது மாடலாக எடுப்பாங்க. அதுவும் பழைய வண்டி இருந்தால் விற்றுட்டு புது வண்டி தான் எல்லார் வீட்லேயுமே இருக்கும். நண்பர்களே பாருங்கள், இந்த வீட்டில் லேண்ட் க்ரூசரு மொத்தம் ஒரு 4-5 வண்டி நிற்கிது. ஃபஸ்ட் நிற்கிறது லேண்ட் க்ரூசரு, ரெண்டாவது நிற்கிறது ரேஞ்ச் ரோவரு, மூணாவது நிற்கிறது ரேஞ்ச் ரோவரு, நாலாவது நிற்கிறது லேண்ட் க்ரூசரு. இத்தனை வண்டி நிற்கிது. எல்லாமே காஸ்ட்லி வண்டி தான். பாருங்கள், பிக்கப் நிற்கிது, ஒரு சவர்லெட் நிற்கிது. அப்படிங்கிட்டு பாருங்கள், இந்த வீட்டில் நிசான் நிற்கிது, லேண்ட் க்ரூசரு. எல்லாமே புது வண்டி தாங்க. ஒவ்வொரு வீடுகளும் மாடலை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. பார்த்துங்க, நம்ம ஊரில் விவசாயம் பண்ணுற மாதிரி விவசாயம் பண்ணியிருக்காங்க. பாருங்க, தக்காளி, கத்திரிக்காய் செடி, இது துளசி செடி. இது அங்கிட்டு கீரை பாவி வச்சுருக்காங்க, புதினா. அப்புறம் இந்த ஜிருஜிருன்பாங்க, சாலடுக்கு போடுறது, தெரியுங்களா? சாலடுக்கு போடுற ஐட்டம் அதெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க நண்பர்களே. சூப்பராக ஒரு சின்ன மினி தோட்டமாகவே பண்ணியிருக்காங்க. இது நம்ம ஊர் முருங்கை மரம். நண்பர்களுக்கு வணக்கம். பார்த்தீங்களா ஃப்ளைஓவரா? இந்த ஃப்ளைஓவர்லாம் கட்டுறது இங்கே உள்ள கவர்மெண்ட்டு, ஸ்டேட்டு கான்ட்ராக்டுக்காரங்க. அவ்வளோதான். தரமான இதாக கட்டி கண்டிப்பாக கொடுக்கணும். இல்லைன்னா இவங்க மேலே கேஸை போட்டு உள்ளே தள்ளிடுவாங்க. ஆனால் நம்ம ஊரில் அது மாதிரி இல்லை. இருங்க, பேக் சைட்டை காமிக்கிறோம் பாருங்கள். எவ்வளோ ஃபினிஷிங்காக இருக்குது பாருங்கள். இங்கே உள்ள ஃப்ளைஓவர் தெரியுங்களா? எவ்வளோ ஃபினிஷிங்காக இருக்குது பாருங்கள். ஆனால் நம்ம ஊரில் பாதி ஃபினிஷ் பண்ணி பாதி டக்குன்னு ஓப்பன் பண்ணி விட்ருவாங்க. ஆனால் இங்கே முழுசாகவே ஃபினிஷ் பண்ணி எல்லாம் பக்காவாக இருக்குதான்னு பார்த்துட்டு தான் ஓப்பனே பண்ண விடுவாங்க பொது போக்குவரத்துக்கு. பாருங்கள், ஃபுல்லாகவே எவ்வளோ அழகாக ஃபினிஷிங் இருக்குது பாருங்கள். நம்ம ஊரில் எந்த பாலத்துலையாவது இந்த மாதிரி ஃபினிஷிங் இருக்கா? ஃபினிஷிங்கே இருக்காது. பாதி கட்டி பாதி கட்டாமையும் ஓப்பன் பண்ணி விட்ருவாங்க போக்குவரத்துக்கு. நம்ம ஊரில் கான்ட்ராக்ட்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கவர்மெண்ட் டு கான்ட்ராக்ட் தான் நம்ம ஊர்லேயும். அந்த கான்ட்ராக்ட்காரங்க அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுக்கணும். உதாரணத்துக்கு ஒரு 1 லட்ச ரூபாய்னு வச்சுங்களேன் கான்ட்ராக்டு. 50,000 அதிகாரிகளுக்கு லஞ்சமாகவே போயிடும். அப்புறம் 50,000 தான் அவர் கான்ட்ராக்ட் எடுத்த வேலையை பார்க்கணும். அப்புறம் இவரும் லாபம் சம்பாதிக்கணும். அதனால தான் தரமில்லாத பில்டிங்கு, தரமில்லாத ரோடுகள் நம்ம ஊரில் போடுறாங்கன்னா இதுதான் காரணம்.